போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வீரியமாகவும் கொஞ்சம் வேகமாகவும் எடுக்கும் போது மக்கள் கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் சூழல் ஏற்படும் போதெல்லாம் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்க தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியும் அல்லது அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் ஏதாவது ஒரு வகையில் தவறான தகவல்களை தருவது வழக்கமான ஒன்று. இது ஒவ்வொரு தேர்தல் அப்போ நடக்கும். இப்போ திடீர்னு நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியை ஒட்டி வழக்கம் போல திரு CN ராமமூர்த்தி அவர்கள் தன்னுடைய எதிர்மறையான கருத்துக்களை இப்போ ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்காரு. தேர்தல் அல்லது இந்த மாதிரி ஒரு அவருடைய புகழ் திரு மருத்துவர் ஐயாவுடைய புகழ் மக்கள்கிட்ட பெருமையாக பேசப்படும் நேரத்தெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை எடுத்துக்கொண்டு வருகின்ற திரு CN ராமமூர்த்தி போன்றவர்களுடைய செயல்கள் எதனை சார் குறிக்குது? அது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இவர் மாமூல் வாழ்க்கை வாழ்றவர். ஏதாவது பேசினாதான் மாமூல் கிடைக்கும். அதனால இப்ப சம்பந்தமே இல்லாத இவர் எதுக்கு மூக்க நுழைக்கிறாரு? சரி, அப்படியே மூக்க நுழைச்சாரு. டாக்டர் ஐயா கேட்ட கேள்வி என்ன? ஐயா ராமதாஸ் கேட்ட கேள்வி என்ன? கௌதம் அதானியை எதுக்கு சந்திச்சீங்க? சந்திச்சு என்ன பேசுனீங்க? சூரிய ஒளி மின்சார பேர ஊழல்ல திமுக அரசுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதை விட்டுட்டு அதுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினும் பதில் சொல்லல. இந்த CN ராமமூர்த்தியும் அதை விட்டுட்டு வேற ஒரு திசையில போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா நொன்னைங்களான்னு ஒரு படத்துல ஒரு வசனம் வரும். வேற வடிவேல் தான் காப்பாரு. டே, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா நொன்னைங்களா அப்படின்னு. இப்ப அந்த கேள்விதான் CN ராமமூர்த்தி கேட்க வேண்டியிருக்கு. கூட்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சுட்டு கேள்வி வேற விட்டேன். இவர் என்ன பெரிய சமூக நீதிக்காக போராடின மாதிரி. இந்த ஆள் சமூக நீதியை ஸ்டாலின் திமுக ஒட்டு மொத்தமா வித்துவிட்டு சமூக நீதி வாடகை கூட்டு அப்பப்ப வாடகை வாங்கிட்டு இருக்கிறாள். இவர் என்ன டாக்டர் ஐயாவை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன தகுதி இருக்கு? என்ன யோகியதை இருக்கு? இவர் என்ன சாதிச்சு கிழிச்சாரு? சமூக நீதிக்காக போராடினாரா? வன்னியர் இடஒதுக்கீடு போராடினாரா? கோர்ட்ல கேஸ் போட்டாரா? எந்த கோர்ட்ல கேஸ் போட்டாரு? டென்னிஸ் கோர்ட்லயா? நான் கோர்ட்ல கேஸ் போட்டு வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வேணும் கேஸ் போட்டேன். நான் கேஸ் போட்டதுனாலதான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்குன்னு கோர்ட் சொன்னிச்சு. கோர்ட்டே இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அந்த இடஒதுக்கீடு கோர்ட் ரத்து பண்ணுச்சு? அந்த இடஒதுக்கீடு அரசாணை செல்லாதுன்னு ஏன் கோர்ட் சொன்னிச்சு? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! பொய் பேசுறதுக்கு அளவு வேணாமா? கவுனி சொல்ற மாதிரி இப்படியே ஏக்கர் கணக்குல பொய் பேசுறது. இன்னொன்னு சொன்னாரு, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி மிரட்டி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து துரோகம் பண்ணிட்டாரு. தேர்தல் முடிச்சு திமுக ஆட்சி வச்சிருந்தா நாங்க 15% இடஒதுக்கீடு வாங்கி நொட்டி இருப்பான்னாரு. திமுக ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆகுது? உனக்கு அரசியல்ல நேர்மை இருந்தா, நீ பேசுற வார்த்தையில உண்மை இருந்தா நீ நாக்கு பெறலாம் பேசணும். இல்ல 15% வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன், ஸ்டாலின் பேசிட்டேன், வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ அரசாணை வாங்கி கொடுத்து சொல்லி இருந்தா நீ யோக்கியன். இல்லைன்னா நீ மகா அயோக்கியம் தானே. இப்ப என்னங்கிறாரு? சரி, என்னைக்கே கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கிளாக்காய் மேல் 10.5% கொடுங்க நான் ஸ்டாலின் கேட்டிருக்கிறேன். டே, அவன் தான் ஜாதி வழி கணக்கெடுப்பே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க போய் இடஒதுக்கீடு கொடுக்குறான் உங்களுக்கு? ஆக பொய் பேசும் கலையில் வல்லவர் இந்த CN ராமமூர்த்தி. அது இந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆள் ஒரு பொய்யவே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். வாயை வாடகை கொடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா?
வாயை வாடகை கொடுறதும் இல்லாம மூக்கு பல்லு வாய் எல்லாத்தையும் சேர்த்தாடா வாய்க்கு வாடகை கொடுவீங்க. இவ்வளவு கேவலமாக சி.என். ராமமூர்த்தி வாழ்றது. அவரு மருத்துவர் ஐயாவை எதிர்த்து அரசியல் செய்வது மட்டும்தான் அவருடைய வேலையை வச்சிருக்காரு சார். அவர் வந்து கலா அரசியலுக்கே அவர் வரமாட்டாரு சார், போராட்டத்துக்கே வரமாட்டாரு அவரு. இவங்க ஏதாவது போராடினா கூட அதை கொச்சப்படுத்துற வேலையா தானே அவங்க பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவரு போராடுவது அவருடைய நோக்கம் கிடையாது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடுற ஒரு நோக்கமா இருந்திருந்தா எப்படி போராட முடியும்? முதல்ல போய் மக்களை சந்திக்கணும். வன்னியர் சமூக மக்கள்கிட்ட போய் நீ வந்து அவங்களை பத்தி எடுத்துரைக்கணும், அவங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு தேவையானதுக்காக நீ போராடணும். நீ எப்பயுமே போய் மக்களை சந்திக்கல. தேர்தல் வந்தா ஒன்னா திமுக ஆதரிப்ப, இல்ல அதிமுக ஆதரிப்ப, பாமகவுக்கு எதிரணியில போய் நின்று ஆதரிப்ப, அவன் கொடுக்குற காசுக்கு கொஞ்ச நாள் கூப்பாடு போடுவ, தேர்தல பாமகவுக்கு எதிராக மட்டும் பேசுவ. இது வரைக்கும் பாமகவுக்கு எதிராக பேசுனதை தவிர, டாக்டர் ஐயாவை விமர்சனம் பண்ண தவிர இந்த சி.என். ராமமூர்த்தி உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்காரா? ஆளுகின்ற திமுக அரசையா இருக்கட்டும், அல்லது இதுக்கு முன்பு ஆண்ட அதிமுக அரசா இருக்கட்டும், யாரையாவது இந்த சி.என். ராமமூர்த்தி கேள்வி கேட்டிருக்காரா? ஒரே அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பாமகவை பத்தி பேசணும், அடுத்தவனுக்கு வந்து வாடகை கொடுக்கணும். இதை தவிர வேற ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அதை பத்தி மட்டும்தான் தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்காரு. 15% வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததா அண்ணன் மாவீரன் குருவுடைய குடும்பத்துல யாராவது வருவாங்களா சார் பேசுறதுக்கு? சொல்ல முடியாது, வருவாங்க. அவங்களே எல்லாம் வாடகை கொடுத்து தான் இருக்காங்க. அவங்க வந்து பேசினா அப்புறம் பேசிக்கலாம். அல்லது அவர்கள் பேசிய தகவல் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா பாத்துக்கணும். இல்ல பொதுவா இவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தெல்லாம் இப்ப இறக்குவாங்களே, திமுகவும் அதனுடைய சார்பு கட்சிகளும். ஏன்னா இப்ப முதல் சீனியர் வந்துட்டாரு, இப்ப அடுத்து அவங்க எல்லாம் வருவாங்கன்றக்காக நான் கேக்குறேன், உண்மையில வருவாங்களா அப்படின்னு. அதான திமுகவுடைய வேலையை. எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கின்ற சிலர் வச்சிருக்காங்கல்ல. திமுக போய் மக்கள்கிட்ட சொன்னா எடுபடாது, அவங்கள நம்ப மாட்டான், அத வேற யாரையாவது வச்சு சொல்றது. எப்படின்னா, நமக்கு ஒருத்தன் வந்து ஆவாதவனா இருப்பான், அவன்கிட்ட தகவல் சேகரிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எவனாவது ஒருத்தனை அனுப்புவோம், நீ போய் உங்ககிட்ட கேட்டு வா. அந்த அந்த அயோக்கியத்தனமான வேலையில கைதேர்ந்து திமுக தான். அதனாலதான் பாமகவுக்கு எதிராக பேசுறதுக்குன்னு அவங்க மந்திரி சபையில சிவசங்கர், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. அவங்க மந்திரி சபையை தாண்டி திமுகவை தாண்டி சி.என். ராமமூர்த்தி, கனகலரசன், அந்த காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, மனோஜா, இவங்க, அப்புறம் காடுவெட்டியுடைய சகோதரி செந்தாமரை செல்வி, இப்படி ஒரு கூட்டத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க. வேல்முருகன் கொஞ்ச நாள் பேசினாரு, இப்ப அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் பேசுறது இல்ல. அவரே ஒரு விட்டு சார், யார அவரே விட்டு வைக்கல. வேல்முருகன் வந்து வேல்முருகனையும் விட்டு வைக்கல. வேல்முருகன் வந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இப்ப அதுக்கும் சி.என். என்ன சொல்றாருன்னா, அவரு தான் வந்து ராமதாஸோட சேர்ந்து போராடுவான்றாரு, அவரோட சேர்ந்துட்டு 50 எப்படி அரசியல வெற்றி பெற முடியும்னு கேக்குறாரு. இல்ல, அதாவது அரசியல வெற்றி பெறுகிறார்களா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இடஒதுக்கீட்டுக்கு அவர் போராடினா ஆதரிப்புன்னு சொல்றாரு. வேல்முருகன் வேற வழியில போராடி பார்த்தாரு. திமுக கேட்டாரா கேட்கலையா தெரியாது. ஒருவேளை அவர் கேட்டிருப்பாருன்னு நாம நம்புவோம். கேட்டு நடக்கல, முடியல. எவ்வளவு நாளைக்கு இந்த சமூகத்தை நம்ம ஏமாத்த முடியும்? ஏமாத்த வேண்டாம், டாக்டர் ஐயா போராடினா நாமளும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். வேல்முருகன் வந்திருந்தா நல்லதா, வரவேற்போம். அப்ப இதே வேல்முருகனை வந்து எந்த அளவுக்கு தூக்கி வச்சு நீ பேசி இருந்த? இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக கருத்து சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றீங்க? அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வந்தா நான் வரவேற்பேன், மகிழ்ச்சி அடைவேன் வேல்முருகன். அந்த ஒரு நாகரிகம் கூட சி.என். ராமமூர்த்தி இல்லையே. இப்படி சொன்னதுக்காகவே வந்து வேல்முருகனை இது பண்ணுவீங்களா? அதன கடலூர் மாவட்டம் அந்த வன்னிய இளைஞரை குடிச்சிட்டு தாக்குனாங்களே, பூநகரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சக்கொள்ளை கிராமத்துல,
அன்னைக்கு வேல்முருகன் அந்த இளைஞருக்கு சாதகமா தான் என்னாரு. யாரு? தாக்கப்பட்ட வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு ஆதரவா தான் வேல்முருகன் என்னாரு. அதான் நியாயமும் கூட, அதான் முறையும் கூட. அப்படி அதாவது வேல்முருகனே வன்னியர் சமூகத்துக்கு ஆதரவா வந்து நிக்கிறது சி.என். ராமமூர்த்திக்கு பிடிக்கலன்னா சி.என். ராமமூர்த்தி இப்ப யாருக்கு ஆதரவா நிக்கிறார்? சி.என். ராமமூர்த்தி கோட்பாடு என்ன? அப்ப சி.என். ராமமூர்த்தி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திற்கு கடைந்தெடுத்த பச்சை துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். வன்னியர் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகியா சி.என். ராமமூர்த்தி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாருங்கிறதா உண்மை. சீமான் வந்து கேட்கிறாரு, டாக்டர் ஐயாவை அவதூறா எப்படி நீங்க பேசலாம்? சமூக நீதிக்காக பல போராட்டங்களை நடத்திய ஒரு தலைவர். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காரு? கௌதம் அதானிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. இல்ல கௌதம் அதானிய நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லுங்க. கௌதம் அதானுடைய மின்சார பேர ஊழல் இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் சந்திச்சிருக்குது. அந்த குற்றச்சாட்டுல தமிழ்நாடு இருக்குங்கிறாங்க. அமெரிக்க நீதிமன்றத்தில் சாட்டப்பட்ட குற்றத்துல அந்த கௌதம் அதானுடைய சூரிய ஒளி மின்சார ஊழல்ல தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அதனால நீங்க வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அல்லது ஆந்திராவில வந்து ஏற்கனவே ஆட்சி நடத்தி ஜெகன்மோகன் ரெட்டி நாங்க வந்து கௌதம் அதானியோட ஒப்பந்தம் போடல அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கும் கௌதம் அதானிக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன பதிலையாவும் சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஆத்திரம் வருது? ஒரு சமூக நீதிக்காக போராடிய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு முதுபெரும் தலைவர், இந்தியாவிலேயே ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர், அவரை வந்து எப்படி நீங்க அவதூறா பேசலாம்? உடனடியா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் வந்து சீமான் சொல்றாரு. உடனே சீமான் பேசுறது தப்புன்னு சொல்லுவாரா? இல்ல, உடனே சீமான் பேசுறது தப்புன்னு சி.என். ராமமூர்த்தி சொல்லுவாரா? ஏன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் என்ன? இவங்களுக்கு கொடுத்திருக்க வேலை என்ன? பாமகவை பற்றி திட்டு, பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை அவதூறா பேசு. அதான வந்து சி.என். ராமமூர்த்திக்கு திமுக கொடுத்திருக்க டார்கெட். அதத்தான் வந்து சி.என். ராமமூர்த்தி அப்படியே அங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு போறாரு. எப்படின்னா ஒரு வடிவேலு படத்துல சொல்லுவாங்களே, அடிச்சு கூட கேட்பாங்க எதுவுமே சொல்லிடாதமான, அந்த மாதிரிதான். உன்னை அடிச்சு கூட கேட்பாங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பேசியான்னு, எதுவுமே பேசிடாத. நீ வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பத்தி மட்டும் அவதூறா பேசு, பாமகவை மட்டும் விமர்சனம் பண்ணு, சமூக நீதியை பத்தி நீ பேசிடாத. கேட்டா நான் தான் வந்து கருணாநிதிட்ட போராடினேன். இதுல இன்னொன்னு சொல்றாரு, அதாவது சமூக நீதி போராளிகளுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன், சமூக நீதி போராளிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முதலமைச்சரா இருந்த கருணாநிதிட்ட பேசி நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். ஐயா நீ செஞ்சியா இல்லையா எங்களுக்கு தெரியாது, ஒரு வாதத்திற்காக கூட வைத்துக் கொள்ளும். சரி, நீ பேசிதான் வந்து 3000 வந்து சமூக நீதி போராளிகள் குடும்பத்திற்கு பென்ஷன் வாங்கி கொடுத்த. சரி, அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு கலைஞர் பேசி நீதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த. அப்படியே 2011 கருணாநிதி ஆட்சியில் இருந்தார்ல, அப்பயே இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல கருணாநிதி பேசி. அப்ப இல்ல வாயில பிளாஸ்டிக் போட்டு வச்சிருந்தா கருணாநிதி பேச முடியாம? இல்லப்பா கருணாநிதி பேச முடியாத அளவுக்கு நாக்குல புத்து வந்து சி.என். ராமமூர்த்திக்கு நாக்கு கீழே உழுது போச்சா? இப்ப எடுத்து ஒட்ட வச்சு தைச்சு வச்சிருக்கிறாங்களா? இவ்வளவு யோக்கியமா பேசுறோம், இவ்வளவு இதா பேசக்கூடிய சி.என். ராமமூர்த்தி கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போது வன்னியர்களுக்கு இவரு 2021 தேர்தலில் சொன்ன மாதிரி 2011 நீ வந்து 5% இடஒதுக்கீடு கருணாநிதி பேசி வாங்கி கொடுத்திருந்தேன். எதுக்கு இவ்வளவு போராட்டம், எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அவர் வேற பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வேற தைலாபுரம் தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு அப்பப்ப ஏன் அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும்? அப்பப்ப ஏன் அவர் போராட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கணும்? அவர் ஏன் கோவப்பட்டு பேசணும்? ஒரு 3% இருக்கிற உங்ககிட்ட பெரும்பான்மை சமூகத்துக்காக நான் வந்து படியேறி வந்து உங்ககிட்ட வந்து எத்தனை முறை தான் இடஒதுக்கீடு கேட்கறது அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டு ஏன் பேசணும்? இதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. 2011 வாங்கி கொடுத்திருந்தா இந்த 2024 வரைக்கும் எத்தனை இளைஞர்கள் வேலைக்கு போயிருப்பாங்க?
எத்தனை மாணவர்கள் வந்து நல்ல கல்வி கிடைச்சிருக்கும். ஆக இதெல்லாம் கிடைக்காம பண்ண துரோகி நீதான. இதான் சொன்ன எல்லாமே கருணாநிதி கேட்டார. நீ சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறன்னாரு. நீ நீட் நடத்தலாம் கையெழுத்து போடுறன்னு சொன்னாரு. அப்படிதானே CN ராமமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. நீ அப்படி ஒரு அரசாணையை டைப் பண்ணி கொடுத்திருந்தா கருணாநிதி கையெழுத்து போட்டு இன்னைக்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் உன்னை கொண்டாடுவாங்கல்ல. இப்படி எதையுமே உன்னால செய்ய முடியல. நீ கருணாநிதி முதல்ல பேசினாரானே தெரியல. சும்மா வந்து ஏதோ திமுகவுக்கு வால் பிடிக்கிற, திமுக வால் பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்காக வந்து உன் இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருப்பியா? இப்ப இதுக்கு என்ன CN ராமமூர்த்தி பதில் சொல்லுவாரு? நெடுஞ்சாலைகள் உள்ள அந்த தியாகிகளுக்கான யூனிவர்சிட்டியை அமைச்சதே கூட இவர் தான், CN ராமமூர்த்தி தான் சொல்றாரு. அது உண்மையா சார்? சரி, அது கூட அமைக்காம CN ராமமூர்த்தி புடுங்கிற வேலையா? நீ தானே வன்னியர் சங்கத்துல இருந்த, எல்லாரும் சேர்ந்தானே பண்ணாங்க. பாமக டாக்டர் ஐயாவுல இருந்து வன்னியர் சங்கத்துல பொறுப்புல இருந்து எல்லாரும் சேர்ந்தானே பண்ணாங்க. நீ என்ன ஒரு ஆளா போய் செஞ்சு கிழிச்சிட்ட? அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், பொய் பேசுறது ஒரு அளவே இல்லையா? நினைவு இல்லம் அமைக்கிறது கூட, அதாவது தியாகிகளுடைய அவங்களுடைய போன்றக்கூடிய அந்த அரங்கத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை கொடுத்தது CN ராமமூர்த்தி தான்றாரு தமிழக அரசுக்கு. அப்படியா சார்? சரி, ரைட்டு, வரவேற்போம். CN ராமமூர்த்தியை தமிழக அரசு வந்து இந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு நான் தான் கோரிக்கை கொடுத்தேன், அதை ஏற்றுதான் வந்து மணிமண்டபம் கட்டினாங்க அப்படின்னு CN ராமமூர்த்தி சொல்றது சரி, உண்மையா கூட இருக்கட்டும், ஒரு வாதத்துக்காக கூட ஒத்துக்குவோம். அப்படி அந்த இடஒதுக்கீட்டு பேச்சு வாங்கி கொடுக்குறேன். நீ சொன்னா மணிமண்டபம் கட்டுறாங்க, வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்போம் அப்படியே ஸ்டாலின் நடத்த சொல்லி ஒரு அரசை வாங்கி கொடுத்தேன் பார்ப்போம். நீ எவ்வளவு யோக்கியன்றது அப்ப தெரிஞ்சிருமே. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே அடுத்த நிமிஷம் ஏதோ CN ராமமூர்த்தி கேட்டுதான் ஸ்டாலின் செய்யற மாதிரியும். இவங்க வன்னிய இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினதே வன்னியர்களை ஏமாத்துறதுக்கு. மணிமண்டபம் கட்ட வேண்டியது ஒரு நல்ல செயல், நாங்க வரவேற்கிறோம். சரி, மணிமண்டபம் கட்டுனீங்க, ரைட்டு, அப்படியே இடஒதுக்கீடு கொடுத்துருங்க, அப்பதான சமூக நீதி, அதான சரியான சமூக நீதியா இருக்கும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காம வெறும் மணிமண்டபம் மட்டும் கட்டிட்டா அங்க வந்து உக்காந்துட்டா மட்டும் எங்களுக்கு எல்லாருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு கிடைச்சிருமா? என்ன மாய்மாலை, என்ன ஏமாற்று வேலை? கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்டினாங்க, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கருணாநிதி குடும்பத்துக்கு பிரயோஜனம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு என்ன? தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை வந்தது? ஒரு வெங்காயமும் கிடையாது. கடற்கரையும் அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியும் மாசடைஞ்சதை தவிர வேற என்ன? சார், மருத்துவர் ஐயா அவர்கள் துபாயில் நடக்கக்கூடிய பசுமை தாயகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய புவி வெப்பமாதல் குறித்த ஒரு மாநாட்டுக்கு தான் அவர் போயிருக்காரு. ஆனா திரு CN ராமமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பொதுவெளியில இல்ல அவங்களுடைய சொந்த பிசினஸ் பார்க்க போயிருக்காங்க அப்படின்றாரு. அப்படியா சார்? துபாயில அவருக்கு ஏதாவது பிசினஸ் இருக்கா? துபாயில் இருக்க எண்ணெய் கிணறுலாம் சேர்க்குங்க பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா விட்டுட்டாங்களா? ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? பசுமை தாயகம் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ உலக வெப்பமயமாதல் இன்னும் பல பிரச்சனைகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபை விவாதிக்கும் போது அந்த கூட்டத்துல பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் பலர் கலந்து கொள்வது இயற்கை. பல முறை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு, இன்னும் பல டாக்டர் ஐயா போயிருக்காரு, அவ்வளவுதான். இதுல என்ன அரசியல் இருக்கு? குடும்பத்தோட தனி விமானத்துல போயிருக்க சொல்றாரு சார். சரி, எத்தனை பேர் போயிருக்காங்க குடும்பத்தோட? தனி விமானத்துல போனது இவருதான் பார்த்தாராமா? இவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியாது, வேற எந்த ஊடகத்துக்கும் தெரியாது. தனி விமானம் என்னுடைய கேள்வி என்னன்னா, இருப்பாங்க. ஆமா, இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு மருத்துவர் அவர்கள் விமானத்தில் துபாய்க்கு போறத கவனமா பதிவிடுற இந்த CN ராமமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழக முதல்வர் குடும்பத்தோட துபாய்க்கு பயணம் பண்றாரு. ஆனா அது என்ன பயணம்னா
தமிழ்நாடு அரசுக்கான முதலீடு ஈர்க்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. முதலீடு ஈர்க்க போகக்கூடிய தமிழக முதல்வர் தன் குடும்பத்தோட சென்றதை பத்தி இதே சிஎம் ராமமூர்த்தி எதுவுமே பேசலையே சார். இவர் ஒரு பொதுநலவாதியா இருந்தா பொதுவான விஷயங்கள் எல்லாரும் தானே பேசணும். இவங்க ஏன் சார் ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் தனிநபர் தாக்குதலை அவர் பண்றாரு? சார் இதே கேள்விதான் நாமளும் கேக்குறோம். அது அவங்க குடும்பத்தோட போனா அது வேற. இவரு அப்படியே குடும்பத்தோட போயிருந்தா கூட பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல தான் போயிருக்காரு. அரசு செலவுல போகல, மக்கள் வரி பணத்துல போகல. ஒருவேளை பாமகவை சார்ந்த கட்சியினர் கட்சிக்கு நன்கொடை கொடுத்து அதன் மூலமா கூட போயிருக்கலாம். அது எல்லா கட்சியுமே நடக்கிறது தான். ஆனா இவரு மக்களுடைய வரி பணம், மக்களுடைய பணத்தை எடுத்துட்டு ஸ்டாலின் குடும்பத்தோட துபாய்க்கு போய் அவர் சைக்கிளிங் எல்லாம் போறாரு. சென்னையில சைக்கிள் ஓட்ட முடியல, அங்க போய் சைக்கிள் ஓட்டுறாரு. அங்க போய் போட்டோ ஷாப் நடத்திட்டு இருக்காரு. போட்டோ ஷூட் நடத்தி அதை சமூக வலைதளங்கள்ல போட்டு, ஆஹா இந்த வடிவேலு ஒரு படத்துல ஒருத்தர் கூட்டுருவானு, பாரு என் குரு வந்துட்டான்டா, அவன் நடையப்பார் உடையப்பார், அவன் அழகப்பாருப்பான, அந்த மாதிரி எல்லாம் சைக்கிள் ஓடுறதான் விட்டு, பாரு எங்க முதலமைச்சர் நடையப்பார் உடையப்பார் அழகப்பார் சைக்கிள் ஓட்டுற ஸ்டைல பாருன்னு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் எப்படி பேசுவாரு? பேசின அடுத்து இவர் பேசுற வாய்க்கு வாடகை கிடைக்காத, அது எப்படி பேசுவாரு? நன்றி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினதுக்கு, உங்களுடைய ஆலோசனைக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.